ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் சேனல். பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, ஏதோ லட்டு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இது லட்டு ரெசிபி தான். பட் லட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறோம். ஹெல்த்தியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சுருக்கிறோம். அவல் வச்சு லட்டு செஞ்சுருக்கிறோங்க. ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக வந்தது. ஸோ இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு அவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி அவல் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நான் வந்து இப்போ ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் 1 கப் மெஷர்மெண்ட்க்கு எடுத்துக்கோங்க. இந்த அவல் லட்டு வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடர், அதாவது ரவை போல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது போல் இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரவை போல் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவல் பவுடர் அப்படியே இருக்கட்டும். இதுக்கிடையில் ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் இப்போ நிறையவே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. காம்போ ஆஃபர் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் க்ராசரிஸ் வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப் வந்துட்டு பை மோட் ஷாப்பிங் ஆப் தான். டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இருக்குது. வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணி உங்கள் பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்துருக்கிற அவல் பவுடரை வந்து ஒரு பிளேட்டில் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அவலும் தேங்காய் பூவும் சேரும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அவல் பவுடர், தேங்காய் பூ, சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் எந்த வாட்டருமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. எப்போதும் அவல் ஒரே டைப்பில் செஞ்சு சாப்பிடாம இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட்லெட் எப்படி செய்கிறதுன்றது கூட நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்து அதோட கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். மேக்ஸிமமாக எவ்வளோ முடியுமோ கடைகளில் வாங்கி கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், பாகு ஓரளவுக்கு காஞ்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது போல் நுரக்கூட்டி வரும் பாருங்கள். நம்ம சேனலில் இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் கூட இருக்குங்க. வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பாகு நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அது போல் கொதிச்சு வரும். இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அதாவது அவல் மிக்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு திக்காயிடுச்சு. இந்த அவல் தேங்காய் பூ கூட வந்து ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சுட்டு உங்கள் பசங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இது அவலில் தான் செஞ்சிங்களான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு இதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஆட் பண்ணி 2 to 3 செகண்ட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடும். இந்த அவல் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிடிக்காத அளவுக்கு ஃபுல்லாகவே மிக்சிங் கொடுங்க. இது போல் 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இது போல் வந்துடும். அந்த பாகில் உள்ள தண்ணி வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடும். எல்லாமே வந்து அவல் அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு இது போல் நல்லா திக்காக வந்துடும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது போல் நல்லா திக்காகிற அளவுக்கு அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். திராட்சை முந்திரி இருந்ததுன்னா அதை கூட நெய்யில் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த டேஸ்ட்டே உங்களுக்கு ரொம்பவே ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வருது உங்களுக்கு. கொஞ்சம் கூட உதிராது. உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு உடனேயே பசங்களுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மாவுலையுமே லட்டு பிடிச்சி ரெடி பண்ணிக்கோங்க. ஆமாம், குழந்தைங்களுக்கு என்ன தான் வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நம்ம எஃபோர்ட் போட்டு வீட்டிலேருந்து செஞ்சு வைக்கிற ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நமக்காக நம்ம மம்மி இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க நினைக்கும் போது அது வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இந்த ரெசிபி மறக்காமல் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த லட்டு ரெசிபி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எப்போ அவல் வாங்கினாலுமே இது போல் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது போல் ரெசிபிஸ் மட்டும் கிடையாமல் நம்ம சேனலில் நிறையவே மோட்டிவேஷனல் வீடியோஸ் இருக்குது. கேட்
வச்சு நிறையவே ஃபன்னி வீடியோஸ் இருக்குது. கேட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வீடியோஸ்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். மணி சேவிங் டிப்ஸ் கூட நம்ம சேனலில் நிறையா இருக்குது, அதையுமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சம்மருக்கு தேவையான ரொம்ப கூலிங்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ரொம்பவே சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.